Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wassalatu wassalam ala rasulillahi amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Right. இது யார் அனுப்பினது? எனக்கு அந்த 10 சொற்கள் எழுதி அனுப்ப சொன்னேன் இலக்கத்தில். யார் அனுப்பினது தெரியுமா? ஜாயின் ஆகிக்கிறீங்களா? இது அனுப்பினவங்க ஜாயின் ஆகிக்கிறா? ஓகே, பாருங்களா, நான் இதுல கரெக்ட் பண்றேன். மற்றவங்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதுல மகள் நீங்க ஃபர்ஸ்ட் அனுப்பிக்கிறீங்க. வாசிங்க பார்க்க, நீங்களே வாசிங்க பார்க்க. வாசிங்க மகள். சலாசத்துன் புயூத்தின். ஆல்ரைட், சலாசத்துன் அல்ல, சலாசத்து புயூத்தின். சரியா? சலாசத்து புயூத்தின். நாங்க அந்த இலக்கம் படிச்சவல்ல, 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கம் படிச்சவல்ல, நாங்க சொன்னோம் முலாஃப் முலாஃப் இலை அமைப்புல தான் நாங்க எழுதுறது, வாசிக்கிறது. அப்ப முலாஃபுக்கு ஒரு நாளும் நாங்க தன்மீன் வைக்கிறது இல்லை தானே. முலாஃபுக்கு நாங்க என்ன செய்யறது இல்லை, தன்மீன் வைக்கிறது இல்லை. உதாரணமாக கலமு முஹம்மதின், முஹம்மதின் பேணி. இதுல கலம் என்பது முலாஃப், முஹம்மது என்பது முலாஃப் இலைஹி. அப்ப கலமுன் முஹம்மதின் என்று கலமுன் என்று தன்வீல நாங்க என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. அப்ப என்ன பாருங்க, சலாசத்து. ஓகே, சலாசத்துன் நல்ல சலாசத்து புயூத்தின் என்று வரும். சரியா? விலகினா அம்மா வாசிங்க பார்க்க மத்தகளை. ரைட், முதலாவது சரியா? ரைட், உங்களுக்கு நான் அந்த விளங்கப்படுத்த தேவையில்ல, பிழை ஈக்கிற இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ரைட், அடுத்தது அர்பஅத்து அக்லாமின். ரைட், அர்பஅத்து அக்லாமின். அர்பா எழுதக்கொள்ள நாங்க கட்டாயமாக ஹம்சா வைக்கணும், அலிஃபுக்கு மேலால ஹம்சா வைக்கணும். ரைட், அதே போல அக்லாம் என்ற சொல்லுக்கும் நாங்க ஹம்சா வைக்கணும். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது ஹம்சு அஸ்ஜாரின். ஹம்சு அஸ்ஜாரின். அலிஃபுக்கு ஹம்சா வைக்கணும் மகள். நீங்க வச்சுக்கொள்ளுங்களா, நீங்க ரெட் பெண்ணாலே வச்சுக்கொள்ளுங்க. ஹம்சு அஸ்ஜாரின். ஷீன், ஷீனா? இது ஷீன், இது ஷீன் அல்ல, அஸ்ஜார் அல்ல, அஸ்ஜாரின். மரம், மரங்கள். ஓகே, சரியா? அப்ப இது ஷீனை 3 நுக்தாக்களை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது சித்தத்து குராசியின். ரைட், சித்தத்து. குருசிக்கு உள்ள பன்மை என்ன தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க? குருசிக்கு உள்ள பன்மை குருசிக்குன் குராசிக்குவா கராசிக்குவா? கராசிக்கு. சரியா? குருசிக்குன் அட பன்மை ஜம்ஐ கராசிக்கு. அப்ப சித்தத்து கராசிக்கு என்று வரும். சரியா? ரைட், ஓகே, அது சரி. அடுத்தது சபஅத்து அபுவாபின். சபஅத்து அபுவாபின். சரி, ரைட், ஓகே, அது சரி, இலக்கம் சரி. இங்க அலிஃபுக்கு மேலால ஹம்சான்னு வைங்க. ரைட், சபஅத்து அபுவாபின். வெரி குட். அடுத்தது திஸ்உ அஸ்ஹாரின். ஓகே, திஸ்உ அஸ்ஹாரின். திஸ்உ அஸ்ஹாரின். அப்ப நீங்க பார்க்கலாம், அஸ்ஹார் ஒருமை என்ன, முஃப்ரத் என்ன, மஅதூத். முஃப்ரத் என்ன? ஜஹ்ரத்துன். ஜஹ்ரத்துன். அது பெண்பாலா இருக்கிறதால இலக்கம் ஆண்பாலா வரும். அப்ப திஸ்உ அஸ்ஹாரின் ஹம்சாண்டு வைங்க. திஸ்உ அஸ்ஹாரின். ரைட், அடுத்து அஸரத்து துருசின். ஓகே, அஷரத்து துருசின். ஷீன் அல்ல, ஷீனா. அஷரத்து, அஷரத்து. ஐன் ஷீன் நுக்தாக்களை வைங்கோ. ரைட், அஷரத்து துருசின். அப்ப துருஸ் முஃப்ரத் தருசுன், பாடம். அப்ப பாடங்கள் துருஸ் என்று வந்திருக்குது. அஷரத்து துருசின். ஓகே, அடுத்தது சப்அத்து தஃபாத்திருன். தஃபாத்திரினும் அல்ல. ரைட், தஃபாத்திர என்று வரும். நீங்க அந்த
மம்னூ மினஸ் சர்ஃப் கைரு முன்சரிஃபான ஒரு சொல் தான் என்ன தஃபாத்தீர். ஓகே, அப்ப இது சரி. தப்தருன் தானே, ஆண்பால் தானே, எனவே இது பெண்பால வந்திருக்குது. அடுத்ததுங்க பாருங்க, தஃபா தால் அல்ல, சரியா, தால் பீல தா தா, சரியா தா. அப்ப சபஅத்து தஃபாத்திர என்று வரும். சபஅத்து தஃபாத்திர, ரைட். ஓகே, அடுத்தது சித்தத்து மகாத்திபின். சித்தத்து மகாத்திப, சரியா. இந்த தஃபாத்திர என்ற சொல் மாதிரி தானே சித்தத்து மகாத்திப. நீங்க லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இப்படி இந்த மஃபாயில் நீங்க சருஃப்ல படிச்சுக்கிறா, மஃபாயில் வசன் படிச்சுக்கிறா, மஃபாயில் இப்படி ஒரு வசன் ஒன்று படிச்சுக்கிறா, மஃபாயில். அபுல்லால், மஃபாயில் என்ற அமைப்பில பன்மை வந்தா இப்படி எழுதுறேன்னு படிச்சுக்கிறீங்களா? இல்ல இல்ல, சரியா. ரைட். நீங்க துருசுல் லுகத்தில் அரபியா படிக்கிறா பாடத்துல, வகுப்புல துருசுல் லுகத்தில் அரபியா இல்ல இல்லைனா நீங்க அல்ல அரபியத்துல் நாசின் மட்டும்தான் படிக்கிறீங்கண்ணா? ரைட், ஓகே, சரி, ரைட். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரைட். அப்ப மஃபாயில் வஸில்ல வரக்கூடிய எல்லாமே வந்து என்னென்றா அது வந்து கைரு முன்சரிஃபான சொற்கள். என்ன சொற்கள்? கைரு முன்சரிஃப். இப்போ உதாரணமாக லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இப்போ தஃபாத்தீர் அதில் பாருங்க, இதே வஸில்ல தான் வந்திருக்குது. மக்காத்தீப் இதே வஸில்ல தான் வந்திருக்குது. வஸிலண்டா இதே ஃபார்மட்ல வரதா. மக்காத்திபு, தஃபாத்தீரு, மதாரிசு, மசாஜிது. விளங்கினா இப்போ உனக்கு? மசாஜிது நாங்க மசாஜிதுன் என்று தன்மையில சொல்றது இல்லை. மகாதிபுன் என்று தன்மையில சொல்றது இல்லை. கடைசியா தஃபாத்திருன் என்று தன்மையில சொல்றது இல்லை. மாற்றமாக தஃபாத்திரு, மகாதிபு, மசாஜிது, மதாரிசு, ரைட். அப்ப இதெல்லாம் கைரு முன்சரிஃபான சொற்கள். அப்ப நாங்க வந்து சித்தத்து மகாதிபு, மகாத்திபா, சாரி மகாத்திபான்னு தான் சொல்றது. சபஅத்து தஃபாத்திரன்னு தான் சொல்றது. விளங்கினா அவளுக்கு? ரைட். அது வந்து இப்ப உதாரணமா அவளுக்கு தெரியும், முலாஃப் இலைஹி தன்வீன்ல கஸ்ரத்தையில தானே வாரது பொதுவாக. அலமு முஹம்மதின் கஸ்ரத்தையில தான் வாரம், அப்படித்தானே? ஆனா இப்ப அந்த ஃபார்மட்ல நாங்க இங்க சொல்றது இல்லை. சபஅத்து தஃபாத்திரின் என்று சொல்றது இல்லை. விளங்கினா? மாற்றமாக தஃபாத்திர என்று தான் சொல்றது. சித்தத்து மகாத்திப என்று தான் சொல்றது. சரி, நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க இதை படிப்போம். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, இது என்ன சொல்லுங்க பாக்க. அசரத்து சுரூரின். அஷரத்து சுரூரின். சுரூரன் என்ன மகள்? சரீருன் கட்டில். கட்டில் பன்மை சுரூர், அப்படியா? கட்டில் பன்மை என்ன? யாரு தெரியும் கட்டில் பன்மை? சுரூரண்டா சந்தோஷம், சரியா? விளங்கினா அவளுக்கு? ரைட். சுரூரண்டா கருத்து என்ன? சந்தோஷம், ரைட். அப்ப சரீருண்ட பன்மை என்ன? சரீருன் அயிட பன்மை ஒன்று அசீர் ரத்துன். என்ன பன்மை? அசீர் ரத்துன். எழுதி கொள்ளுங்களா? ஒன்று அசீர் ரத்துன், சரியா? சரீருன் கட்டில் அயிட பன்மை வந்து என்ன? அசீர் ரத்துன், கடைசி குண்டுத்தா வரும். அல்லது சுரூருன், சுரூருன், சரியா? அல்லது என்ன? சுரூருன். ஓகே, எழுதி கொள்ளுங்களா? அப்ப சுரூரண்டா கருத்து வாவு போட்டிக்கிறதானே. சுரூரண்டா பன்மையில நீங்க போட்டிக்கிறீங்க, ரைட். அதாவது வாவை போட்டிக்கிறீங்க, அது வந்து சந்தோஷம் மகிழ்ச்சியான கருத்துல வாரது. இந்த வாவ் இல்லாம வந்தாத்தான் நாங்க எப்படி வாசிக்கிற? சுரூர். அப்ப அஷாரத்து சுரூரின் அண்டு வரும். அப்ப இங்கேயும் நீங்க கட்டாயமா நுக்தாக்களை வச்சுக்கொள்ளுங்க. அஷாரத்து அஷாரத்து என்றத ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. விளங்கினா? ஓகே, சரியா மகள்? கிளியராவோட? சரி, ரைட். இந்த எனக்கு ஏற்கனவே வாட்ஸ்அப்ல இன்னும் 2 பேர் அனுப்பினேன்.
அவங்க எனக்கு திருப்ப மெசேஜ் ஒன்று போடுங்க பார்க்க வாட்ஸ்அப்பில். நான் பார்க்குறேன். எனக்கு அது நான் பேர் சேவ் பண்ணல, பேர் என்னன்னு தெரியல. அப்போ அதனால் அவட திருப்ப நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டால் எனக்கு அதை கொஞ்சம் உங்களுக்கு பிழை திருத்தம் செய்யலாம். ஜஹான், நான் உங்களுக்கு அனுப்பின அந்த போன கிளாஸில் 10 வாக்கியங்களோ 5 வாக்கியங்களோ மொழிபெயர்க்குது அந்த நீங்கள் செய்யலையோ தெரியாது. செஞ்சா செய்யல. செய்யலைன்னா ஹைர், ஓகே, சரி, செய்ய ட்ரை பண்ணுங்க மகள். இப்போ நான் சொன்ன பிழகளை கருத்தில் கொண்டா சரி. அதில் சீனுக்கு சீன் போட்டிக்கிறது, ரைட். அடுத்தது நான் பன்மையில் வரக்கொள்ள கயிறு முன்சரிப்பான சொற்கள் வந்தால் நாங்கள் எப்படி உச்சரிக்கிறன்றத வாசிக்கிறன்றத நீங்கள் பார்த்து கொண்டா சரி, ரைட். கிளாஸில் ஜாயின் ஆகிக்கிறவங்கள ஏற்கனவே செஞ்சு அனுப்பினவங்க யாராவது இருக்கிறா? இருக்கிறா பிள்ளைகள் கதைக்கணுமா, இல்லாட்டி கஷ்டம். இருக்கிறா யாராவது? இல்லையா? இல்லாட்டி யாரும் செய்யலையோ? இப்போ ஜஹான் செஞ்சுக்கிற, மற்ற 2 பேர் செஞ்சு அனுப்பியிருந்த, அப்போ மற்றவங்கட கதை என்ன? யாரு? கொஞ்சம் நான் தேடித்தான் எடுக்க வேண்டி இருக்கிறேன், நீங்கள் அனுப்பலாட்டி. ரைட், ஓகே. இது யார்ட? இது இந்த நம்பர் யார்ட? இது யாரு மகள்? அந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறா? தஸ்னீம், ஜாயின் ஆகிக்கிறீங்களா? தஸ்னீம் இல்ல உஸ்தாத். வரலையா? ரைட்டா, சரி. மற்றவங்க செஞ்சா? இப்போ கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறவங்கள யாருமே செய்யலையா? குயிக்கா சொல்லுங்க, செஞ்சா இல்லையா? ரைட், தஸ்னீம் சரி. இன்னொருத்தர் அனுப்பியிருந்த அண்டைக்கே அனுப்பின, அது தெரியாது. தஸ்னீமே ஜாயின் ஆகல. ம், ரைட், ரைட். நான் தஸ்னீம்னத்தை சில திருத்த செய்கிறேன். அவள் ஒரு டைமுக்கு ரெக்கார்டிங்கை பார்த்து வரட்டும். ரைட், இதில் வந்து அவள் எழுதிக்கிறா 3 பாடசாலைகள். சரியா? சரி, ஓகே. ஆனால் பிள்ளை ஒன்று இருக்குது. என்ன பிள்ளை? நீங்கள் சொல்லுங்க பார்க்க. தலாசு மதாரிசு ஒன்று இருக்குது. என்ன பிள்ளை? குயிக்காக சொல்லுங்க. மதாரிசன். ரைட், இங்கே வந்து மதாரிசன்னு வருமா? ரைட், இப்போ விளங்கினதானே அது? அப்போ மதாரிசு அல்ல, மதாரிச. சபு அஷ்ஜாரின், அது சரியா? சபு அஷ்ஜாரின். அடுத்த பாருங்க, சமானியு, ரைட். சமானிக்கு ஒன்று போட்டுக்கிற, சமானிக்கு கராசிக்கின் நண்டு இருக்குது. ரைட், ஓகே. சரியா? அது சமானிக்கு ஒன்று வருமா, சமானியத்து ஒன்று வருமா? மானியத்து. சமானியத்து ஒன்று தான் வருமேனா? ஏண்டா இங்கே வந்து குருசிஜுன் கராசிஜு. குருசிஜுன் என்பது முதக்கர், ஆண்பால் சொல்.
அப்ப குருசிக்கு நண்டு வர ஆண்பால்ல வரக்கொள்ள இங்க இலக்கம் வந்து பெண்பால்ல வரும். சமானியத்து வந்து வரும். ரைட். அப்புறம் சித்து ஹிசசின், அது சரியானா? சித்து ஹிசசின். அதே போல அர்பாஉ தலாமீதத்தின் என்று போட்டிக்கிறேன். ஏன் தலாமீதத்தின் இப்படி ஒரு சொல்லொண்டு இல்லை, சரியா? ஓகே. தில்மீதுன் தில்மீதத்துன், தில்மீதுன் மாணவன், தில்மீதத்துன் மாணவி, தில்மீதுன் பன்ம தலாமீது, தில்மீதத்துன் பன்ம தில்மீதாத்துன். அப்ப இந்த தா வார சொல்லொண்டு இல்லை. ரைட். அடுத்த பார்ப்போமே. அர்பாஉ 4, தலாமீத். அப்ப தலாமீத் என்று வரக்கொள்ள இது ஆண்பால்ட பன்மை இல்லையா? தில்மீதுன் தலாமீது. சரி, இந்த சத்தொன்னும் வராது. தில்மீதுன் தலாமீது. அப்ப தில்மீத் என்பது ஆண்பால் சொல் என்றபடியால இதுனா அர்பாத்து ஒன்று தான் வரணும். அர்பாத்து தலாமீத என்று வரும். ரைட். சபுஉ ஹதாயிக். ரைட். ஹதீகத்துன் ஹதாயிகு, அதுவும் கைரு முன்சரிஃபான சொல். ஹதீகத்துன் ஹதாயிகு. ரைட். அப்ப ஹதீகத்துன் பெண்பால், எனவே சபுஉ என்று ஆண்பால வரும். ஓகே. அப்ப சபுஉ ஹதாயிக என்று வரும், ஹதாயிகின் என்று வராது. சபுஉ ஹதாயிக என்று தான் வரும். ரைட். ஜுஹூர். ஓகே. ஹம்சு ஜுஹூரின், அது சரி. சபுஉ மஜல்லாத்தின், சரி. அர்பஉ சுஹுஃபின், அதுவும் சரி. சஹீஃபத்துன், சஹீஃபத்துன் அட பன்மதான் சுஹூஃப். சஹீஃபத்துன் பெண்பால், எனவே அர்பஉ என்ப ஆண்பால வரும். அர்பஉ சுஹுஃபின். ஹம்சு இமாராத்தின், அதுவும் சரி. ரைட். ஓகே. இது முஅன்னஸுக்கான உதாரணம். இப்போ முதக்கர் சொல்லிக்கிறா சபஅத்து ரசாயில். ரைட். ரிசாலத்துன். ரிசாலத்துன் ஆண்பாலா பெண்பாலா? ரிசாலத்துன். பெண்பால். ரைட். ரிசாலத்துன் பெண்பால். அப்ப ரிசாலத்துன் பெண்பாலா இருந்தா இது எப்படி வரணும்? சபஉ. சபுஉ என்று தான் வரணும். ஏன்னா இதுல சபுஉ, சபுஉ ரசாயில, சரியா? அப்ப அது ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்லி தந்தேன் மஃபாயில் வஸில்ல வாரது. இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம் மகாத்திப், அதே போல மசாஜித், மதாரிஸ். அப்ப இதுலையும் வந்து உதாரணம் உண்டு. ஹதாயிக், ரைட். மேல மதாரிஸ் வந்திருக்குது, திருப்ப ரசாயில் என்று வந்திருக்குது. இதெல்லாம் கைரு முன்சரிஃபான சொற்கள். ரசாயிலின் என்று வராது, ரசாயில என்று வரும். சபுஉ ரசாயில. ரைட். அர்பஅத்து தலாமீத். ரைட். இதுவும் கைரு முன்சரிஃபா. தலாமீது என்று வராது, தலாமீத என்று தான் வரும். ரைட். ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் அவ இதை பெண்பாலாகத்தான் எடுத்திருப்பா வைக்கும். தலாமீதத்துன் என்று. தலாமீதத்துன் என்பது பெண்பால் சொல் அல்ல. ஓகே. அப்படி ஒரு சொல் ஒன்று இல்லை. தலாமீது என்பது தில்மீதுண்ட பன்மை. ரைட். சலாசத்து புயூத்தின் அஷரத்து சனத்தின் என்று ஒரு மேல போட்டுக்கிறேன். சரியா பிள்ளையா? இது அஷரத்து சனத்தின், இது சரியா? பிள்ளை சொல்லுங்க, வந்திக்கிற பிள்ளை சொல்லுங்க. அஷரத்து சனத்தின் என்று போட்டுக்கிற, இது சரியா பிள்ளையா? இல்லை. பிள்ளையா? இல்ல உஸ்தாத். பிள்ளை. ரைட். இதுல எப்படி வரணும்டா, ரைட், 10 வருடங்கள் தானே. அப்ப வருடங்களை குறிக்கின்ற சொற்களுக்கு 2 இருக்குது. ஒன்று சனத்துன் என்றாலும் வருடம், ஆமுன் என்றாலும் வருடம். அப்படித்தானே? ஆமுன் என்றாலும் கருத்து என்ன? வருடம். அதே போல சனத்துன் என்றாலும் கருத்து வருடம். உங்களுக்கு பெரும்பாலும் இந்த சனத்துன் என்ற சொல் தெரியும். இப்ப ஆமுன் ஆண்பால் சொல், சனத்துன் பெண்பால் சொல். ஓகே. இப்ப ஆமுன் பன்மை என்னன்னு கேட்டா அவாமுன். ஆமுன் அவாமுன், ஆமுன் அவாமுன், இதுதான் பன்மை. சரியா? ஆமுன் அவாமுன். ஓகே. ரைட். நான் மவுஸ்ல எழுதுறது அது சுற்றியும் கொஞ்சம் நீங்க கவனமா எழுதினா சரி. சனத்துன், சனத்துண்ட பன்மை வந்து சனவாத்துன். சனத்துன் சனவாத்துன். ரைட். சனவாத்துன். அப்ப இதுல சனத்துன் என்ன சொல்லிட்டானே போட்டிக்கிறா. அப்ப இது ஒருமை சொல்லிட்டானே. அப்ப இது ஒருமை சொல். சனத்துன் வந்து ஆண்பால் பெண்பால் இருக்கிறதுல இது எப்படி வரணும்? ஆண்பால தான் வரணும். அப்படி ஆண்பால வரக்கொள்ள அஷரு வந்து சொல்றீல்ல. எப்படி சொல்றேன்னா அஷ்ரு தான் சொல்றது. எப்படி சொல்ற? அஷ்ரு, அஷ்ரு, அஷ்ரு
சனவாத்தின்னு வரும். இங்கே சனத்துண்டு வராது, சனவாத்தன்னு தான் வரணும். அஸ்ரு சனவாத்தன்னு வரணும். சரியா? ரைட். சபாத்து கராசிக்கு. ரைட். சபாத்து கராசி. ரைட், சரி. அடுத்த ஹம்சத்து குத்துபின், சித்தத்து அக்லாமின், அஷரத்து தவாபி. அஷரத்து தவாபி 10 முத்திரைகள். அர்பஅத்து மலாபிஸ. மலாபிஸின் அல்ல, மலாபிஸ. மல்பசுன் மலாபிஸ் ஆடைகள். சலாசத்து நுகூதின். சரி, ஓகே, ரைட். இதையும் நான் பார்த்தேன். வேற யார்ட்டையாவது செஞ்சிருக்கிறா? அப்படி உங்களை யாராவது செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? நான் இப்போ 2 பேர்ட இதைத்தான் பார்த்தேன். பொதுவாக எல்லாருக்கும் தான் ஹோம்ஒர்க்காக தந்தது. மற்றவங்க செஞ்சு அனுப்ப, இல்லாட்டி டைம் இல்லையா, இல்லாட்டி மறந்து போனா என்ன? சொல்லுங்க பார்க்க. செய்யலையா நீங்கள்? மிஸ்பா செஞ்சா மகள்? டைம் கிடைக்கலையா மிஸ்பா? கட்டி மறந்தா? மறந்தனா? ரக்ஷானா செய்யலையா? ரைட். ஏன் ஏன் செய்யல? ஏன் செய்யவில்லை? சரி, லெஃப்ட் ஆகுறாங்க. கேட்டோன்னே லெஃப்ட் ஆகியாச்சு 2 பேர். ரைட். ஃபர்ஹா செய்யலையா? ஏ மறந்து. சரி, கிளாஸ் வராதவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்க போறல தானே. ரைட். கிளாஸ் வரவங்கள்ட்ட தான் நீ செய்யலைன்னு கேட்குறேன். அப்போ அதனால கிளாஸ்ல இருக்கிறத விட லெஃப்ட் ஆகுறது நல்லா என்று சொல்லி 2 பேர் லெஃப்ட் ஆகிட்டாங்க. யார் 2 பேர் இடத்த பார்க்கலாம் கடைசியா கிளாஸ் முடிய. ஹைர். சரி, ஓகே. நீங்க செஞ்சாத்தான். இப்ப பாருங்க, இப்ப 2 பேர்த்த நான் திருத்தினேன் இல்லையா? அப்ப திருத்த கொள்ள உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரிய வருது. இப்ப உதாரணமாக அந்த கைரு முன்சரிஃபான ஒரு சொல்லொண்டு இலக்கத்துல நாங்க 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கத்துல மஅதூதாக எழுதக்கொள்ள எப்படி எழுதுறது என்றது இப்போ உங்களுக்கு தெரியும். சரி, அது மாதிரி நான் இன்னும் பல விஷயங்களை சொன்னேன். அர்பாத்து ஹம்சா கட்டாயம் போடணும். ரைட். அப்ப நீங்க எல்லாரும் செஞ்சு கொண்டு நான் திருத்த கொள்ள நான் செஞ்ச ஆளுக்கு மட்டுமல்ல, பார்த்து கொண்டிருக்கிற மத்தாக்களுக்கும் தான் அது மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். அப்படித்தானே? சரி, ரைட். இப்போ நான் ஒன்று பார்த்தோம். ஏன்னா நாங்க போன வகுப்புல இலக்கம் 1 பார்த்தோம். அதே போல இலக்கம் 2ஐயும் பார்த்தோம். அதே போன்று இலக்கம் 3 தொடக்கம் 10 வரை உள்ள இதை பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? 11 பார்த்தோம். வேற என்ன பார்த்த? அடுத்தது 12 பார்த்தனா? 12 பார்த்த. அதே போல 13 தொடக்கம் 19 வரையான இலக்கங்களை பார்த்த. சரியா? கிளியரா அவளுக்கு? அதெல்லாம் கிளியர் தானே? இப்ப கிளியரா இல்லையான்றது நான் தந்த பயிற்சியை நீங்க செஞ்சு கொண்டு வந்திருந்தாத்தான் விளங்கிக்கும். நான் போன வகுப்புல 13 தொடக்கம் பார்த்தா, 13 பார்த்தா? இல்ல 12 வரை தான் பார்த்தேன். 12 வரை காட்டி தான் பார்த்தேன். ரைட், ஓகே. அப்ப நான் இன்ஷா அல்லாஹ்